வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 11. இன்னைக்கு நம்ம வந்து பிரசாதமா என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து எலுமிச்சம்பழ சாதமும் அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை சுண்டலும் தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எலுமிச்சம்பழ சாதத்துக்கு வந்து சாதம் வந்து உதிரிதா வடிச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, சாதம் ரெடியா இருக்கு. ஸோ இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம், பெருங்காயப்பொடி அப்படியே சாதத்தில் சேர்த்துருவோம். தேவையான உப்பு போட்டுடலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்மளுடைய லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுது, அதாவது எலுமிச்சம்பழ சாதம் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து சுண்டல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சுண்டலுக்கு வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருது. கடுகு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா. கருப்பு கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நாங்கள் தேங்காய், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் எடுத்து வச்சுருவோம். நம்மளுடைய சுண்டலும் ரெடி. இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம சாம்பார் பண்ண போகிறோம், அந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு கறி. அதுக்கு பேனில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், ஒரு தக்காளி. தக்காளி வதங்கி எடுத்து இப்போ சின்ன லெமன் சைஸில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து சாம்பார் பொடியும் சேர்த்துருவோம். நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன், நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும், கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், உருளைக்கிழங்கு கறி தான் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோலிலாம் எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, வரமிளகா பொடி எல்லாம் போட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வெங்காயம், வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுது. இப்போ உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம், இஞ்சியும் சேர்த்துருவோம். இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சுட்டு தேவையான உப்பையும் போட்டுருவோம். நம்ம இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தான் பண்ணுறோம். ஸோ நான் அதனால் வந்து இந்த கரண்டியில் 2 கரண்டி பாசிப்பருப்பு எடுத்து பெருங்காயமும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி. இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். சாம்பார் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சாம்பார் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இதுக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருவோம், அவ்வளோதான். வெல்லம் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். இன்னைக்கு என்ன பிரசாதம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இன்னைக்கு எலுமிச்சம்பழ சாதமும் கருப்பு கொண்டக்கடலை சுண்டலும் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் சமையல் வந்து பாசிப்பருப்பு போட்டு ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு காரக்கறி, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.